பிஜிஎம்ஐயில் நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இதில் உங்கள் ஸ்குவாடுக்கு எது சேஃபான வெஹிக்கிள்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் வண்டியோட ஸ்பீடு, டேமேஜ் டெஸ்ட்டு, விண்டோ சைஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மிராடோ தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள், பக்கி தான் இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் வெஹிக்கிள். மற்ற வெஹிக்கிள்ஸோட ஸ்பீடை ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. டேமேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்இ தான் இருக்கிறதுலே அதிகமான டேமேஜை தாங்கும், மிராடோ தான் இருக்கிறதுலே கம்மியான டேமேஜை தாங்கும். மற்ற வெஹிக்கிள்ஸோட டேமேஜ் டெஸ்ட்டை ஸ்க்ரீனில் காட்டுறேன், பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது விண்டோ சைஸ். வெஹிக்கிளோட விண்டோ சைஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புல்லட்ஸ் கனெக்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். இந்த கிளிப்பில் பாருங்கள், யூஎஸ்இயில் உங்கள் பாடி அதிகமாக விசிபிள் ஆகும், டேஷியால் அதை விட கொஞ்சம் கம்மியாக விசிபிள் ஆகும், மிராடோவில் ரொம்பவே கம்மியாக விசிபிள் ஆகும். உங்கள் விசிபிலிட்டி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு புல்லட்ஸ் கனெக்டிவிட்டியும் கம்மியாக இருக்கும். ஃபைனலாக நான் எந்த வண்டியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வெஹிக்கிளுக்கும் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் உங்கள் நீடை பொறுத்து வண்டியை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டியோ விளையாடுறீங்க அப்படின்னா கூப்பை சூஸ் பண்ணுங்கள். ஸ்குவாடாக விளையாடுறீங்கன்னா டேசியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காட்டுத்தனமாக ரஷ் பண்ண போகிறீங்கன்னா மிராடோவை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரஷ் பண்ணாமல் நார்மலான கேம் பிளே தான் ஆடுறீங்கன்னா யூஎஸ்ஏ சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது அதிகமான புல்லட்ஸையும் தாங்கும், டீசெண்டான வேகத்துலையும் போகும். ஒருவேளை எனிமீஸ் இந்த காரை டேமேஜ் பண்ணிவிட்டாலும் நீங்கள் ஈஸியாக கவர் எடுத்து எனிமீஸ் சுடவும் முடியும்.